Hi friends and family, this is Pre Sairaj vlog. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்து மந்திர் கோவிலுக்கு தான் நம்ம போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா அபுதாபியில் முதல் ஹிந்து டெம்பிள். அப்புறம் கற்களாலான முதல் டெம்பிளும் இது தானா. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 சிற்பிகள் இந்த கோவிலை செதுக்கியிருக்காங்க. அதில் உள்ள சிலைகள், அதாவது வெளியில் உள்ள சிலைகள் எல்லாமே 3000 சிற்பிகளால் செதுக்கப்பட்ட சிலைகளாம். எங்கே போகிறோம் ஆதிஷ்? எங்கே போகிறோம்? ஹிஸ்டரிக்கல் ஸ்டோரிஸ்லாம் இந்த கல்லில் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் செதுக்கியிருக்காங்க, சிவபுராணம் அந்த மாதிரி. கோவிலோட அவுட்டர் சைடு ஃபுல்லாகவே பிங்க் சாண்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிங்க் சாண்டாக இருக்கட்டும், ஸ்டோனாக இருக்கட்டும், இதெல்லாம் ராஜஸ்தான்லேருந்து வர வச்சு பண்ணியிருக்காங்களாம். ரொம்பவே அற்புதமாக, அழகாக, யூனிக்காக நிறைய விஷயங்கள் அங்கே இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யுஏயோட எமிரேட்ஸ் இருக்குல்ல, அந்த எமிரேட்ஸ்லேருந்து உள்ள சாண்டெல்லாம் வச்சு உள்ளே இன்சைடில் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் நமக்கு கேமராவுக்கு அலோடு இல்லை. ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் யுஏயில் இருந்துட்டு போகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நமக்கு வெயில் டைமில் ஹீட் வெளியில் தெரியாத மாதிரி உள்ள டைல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. நானோ டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சம்மரில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் நமக்கு 20 டிகிரி கிட்ட கூலிங் இருக்கிற மாதிரி டைல்ஸ் தான் இதில் பதிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலை பிரமோத் சாமி மகாராஜ் இங்கே கோவில் பில்ட் பண்ண சொல்லியிருந்தாங்களாம். பிரமோத் சாமி மகாராஜ் அவரோட ஹிஸ்ட்ரியும் அங்கே உள்ள இன்சைட் கோவிலில் அதை பற்றின டீட்டெயில்ஸும் உள்ள இருக்குது. அப்புறம் அவுட் சைடு டெம்பிளுக்கு வெளியில் பக்கம் பார்த்திங்கன்னா டிவைன் ஐஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதுலேருந்து கோவிலை பார்க்கும்போது ரொம்பவே யூனிக்காக நல்லா இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 லாங்குவேஜில் நல் இணக்கம்ங்கிறத அந்த டிவைன் ஐயில் பதிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 நதியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை டைரெக்டாக கோவிலில் கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அமேசிங்காக சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக பாருங்கள் அதையும் கோயிலுக்கு போனீங்கன்னா. இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும், கீழே வரிசையாக கேமல், வரிசையாக எலிஃபண்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாமியோட ஒவ்வொரு புராண கதைகள் எல்லாமே இதில் செதுக்கியிருக்காங்க. டிசைனாக இருக்கட்டும், ஒவ்வொரு குட்டி குட்டி யூனிக்கான டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ஸ்டெப்ஸில் மேலே அந்த சைடெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. பேக் சைட்லாம் ஒவ்வொரு சாமியோட அவ்வளோ ஹிஸ்ட்ரியான விஷயங்கள், நம்ம தெரியாத விஷயங்கள் கூட இந்த ஒவ்வொரு இதுலேயுமே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். நிறையா இந்த சிவபுராணம் அந்த மாதிரி புராண கதைகளும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாமி பொறுத்த வரைக்கும் சிவன், முருகன், விநாயகர், கிருஷ்ணர், அப்புறம் நார்த் சைடு உள்ள சாமி, அப்புறம் கிருஷ்ணன், ராதா,
அப்புறம் ஆஞ்சநேயர், ராமர், லக்ஷ்மணன் அந்த மாதிரி எல்லா சாமியுமே இருந்தாங்க. மித்தபடி நாத் சாமி குருக்கள் அந்த மாதிரி குருக்களும் இருக்காங்க. அந்த எமரேட் சாண்டு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குரு சாமி வச்சுருக்காங்க சிலை. ஸோ அந்த சிலைக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பே பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது நைட் ஆகிட்டு, ஈவினிங் ஒரு 5:30 மேலே நாங்கள் வெளியில் வந்தோம்னு நினைக்கிறேன். 5:30 6 o'clock கிட்டே நாங்கள் வெளியில் வந்தோம். இதில் நான் ஒரு பிக்சர்ஸ் மேலே ஒரு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன்ல ப்ளூ கலரில், அதுதான் டிவைன் டைல். அதுக்கு கீழே தான் 40 லாங்குவேஜஸில் வந்து நல்லிணக்கம்ங்கிறத பதிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து நியூ வ்ளாகர் தான். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடுறேனோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.